கண்ணதாசனும் எங்கள் குடும்பமும் அவருடைய 39வது பிறந்த நாள் நடந்தது சேனாம்பட்டு காங்கிரஸ் மைதானத்தில். அப்போ எங்கள் அப்பா பக்கத்தில் அவர் உட்காந்துருந்தார். அப்போ நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் நினைக்கிறேன். 2 பேரும் உட்காந்து சேருக்கு பின்னாடி முட்டி போட்டு பின்னாடி உட்காந்துருந்தேன். அப்போது ஒரு கண்ணதாசன் வந்து எங்கள் அப்பா கிட்ட, ஜெபமணி எனக்கு பயமாக இருக்குது ஜெபமணி. என்னப்பா ஏன் பயப்படுற? எனக்கு 39 வயசு. எனக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் 30 வயசில் 39 வயசில் செத்துட்டாங்களாம். அதனால் எனக்கு பயமாக இருக்குது ஜெபமணி, எனக்கு பயமாக இருக்குது ஜெபமணி. ஏய் ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு எங்கள் அப்பா முதல்ல ஆறுதலாக சொல்லி பார்த்தாரு. சொன்ன கேட்க மாட்டான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எந்திரிச்சு போயிட்டார். அதில் அப்படி பேசாமல் உட்காந்துருந்தார். அப்புறம் 1968 எங்கள் வீடு ஏலம் போச்சு. கடன் வாங்கினதுனால மயிலாப்பூரில் இருக்க வீடு ஏலம் போச்சு. அது கண்ணதாசன் தெரிஞ்சோன்னே கண்ணதாசன் போய் பெருந்தலைவர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறது, நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிறாரு. உடனே கண்ணதாசன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. துக்ளக் சோதா நாடகம் போட்டார். 5 ரூபா 10 ரூபா டிக்கெட் வாங்கி 15,000 ரூபா வசூல் பண்ணாங்க. மொத்தம் 18,000 ரூபா கடனை. அதுக்கப்புறமா 3000 ரூபா காமராஜர் வேறு எங்கேயோ ஒரு மிராசார்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்து 18,000 ரூபாய்க்கு அந்த டாக்குமெண்ட்டை மீட்டு கொடுத்தாங்க. அது கண்ணதாசன் நன்றி கடன் தான் அது. அதனால் கண்ணதாசன் எங்கள் குடும்பத்தில் ஒருவர். ஜெய்ஹிந்த்.